Hi students, நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோ கிளாஸில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா லீச்சோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். அதே மாதிரி அதோட பாடி வாலில் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அது எப்படி வந்துட்டு மூவ் ஆகுது, லொக்கோமோஷன் பார்த்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா லீச்சோட ரெஸ்பிரேட்டரி, சர்க்குலேட்டரி, நர்வஸ், எக்ஸ்க்ரீட்டரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸில் பார்க்க போகிறோம். So first system is respiratory system, page number 190 இருக்கு. Respiration takes place through the skin in the leech. So leechல வந்துட்டு எங்க respiration நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த leechோட skin regionல தான் வந்துட்டு respiration வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So respiration takes place through the skin in the leech. Dense network of tiny blood vessels called as capillaries containing the hemocylic fluid extend in between the cells of epidermis. So இங்கே இருக்கக்கூடிய டென்ஸ் நெட்வொர்க்னால் ரொம்ப அடர்த்தியான நெட்வொர்க்காக தான் வந்துட்டு டென்ஸ் அப்படின்னா அடர்த்தி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய டென்ஸ் நெட்வொர்க் ஆஃப் டைனி பிளட் வெசல்ஸ் அது பேர் தான் வந்துட்டு கேபிலரிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேபிலரிஸில் என்ன இருக்குன்னா ஹீமோசீலிக் ஃப்ளூயிட் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஹீமோசீலிக் ஃப்ளூயிட் என்ன ஆகும்னா ஒவ்வொரு செல்ஸ், அதாவது ஒவ்வொரு எபிடர்மிஸ் லேயரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸுக்கும் நடுவில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The exchange of respiratory gases takes place by diffusion process. ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் வந்துட்டு எந்த ப்ராசஸ் மூலயமா எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலயமா எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் டேக்ஸ் பிளேஸ் பை டிஃப்யூஷன். Oxygen dissolved in water diffuses through the skin into hemocylic fluid while carbon dioxide diffuses out. ஸோ வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு வாட்டரில் டிஃப்யூஸ் ஆகும் எப்படின்னா த்ரூ த ஸ்கின் இன்ட்டு ஹீமோசிலிக் ஃப்ளூயிட். ஸோ ஆக்சிஜன் வந்துட்டு வாட்டரில் டிஃப்யூஸ் ஆகும் எது மூலிமானா ஸ்கின் மூலிமா, அதாவது ஹீமோசிலிக் ஃப்ளூயிட் மூலிமா ஆக்சிஜன் வந்துட்டு டிசால்வ் ஆகும். ஸோ அதே மாதிரி அட் த சேம் டைம் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு டிஃப்யூசஸ் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஸ்கின் இஸ் கெப்ட் மாய்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஸ்லைமி due to the secretion of mucus which also prevents it from drying. ஸோ இந்த லீச்சோட ஸ்கின் எப்பவுமே ரொம்ப வந்துட்டு மாய்ஸ்டாகவும் ஸ்லைமி அப்படின்னா வலுவலுன்னு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே செக்ரீட் ஆகக்கூடிய அந்த மியூக்கஸ்னால தான் வந்துட்டு இது இப்படி இருக்குது. ஸோ இதுதான் அந்த செக்ரீட் ஆகக்கூடிய மியூக்கஸ் தான் வந்துட்டு அந்த ஸ்கின்னை வந்துட்டு ட்ரை ஆகாமல் பார்த்துக்குது. ஸோ அந்த ட்ரை ஆகாமல் பார்க்குறப்ப அந்த கேஸஸ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் லீச்னு பார்க்கும்போது ஸோ ரெஸ்பிரேஷன் ஆஃப் லீச் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஸ்கின் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா டென்ஸ் நெட்வொர்க் இருக்குது, அதாவது டென்ஸ் நெட்வொர்க் ஆஃப் டைனி பிளட் வெசல்ஸ் கால் கேபிலரிஸ் அப்படிங்கிற கேபிலரிஸ் இருக்குது. ஸோ அந்த கேபிலரிஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோசிலிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளூயிட் தான் வந்துட்டு எபிடர்மிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸுக்கும் நடுவில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் வந்துட்டு எந்த ப்ராசஸ் மூலயமா எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலயமா அது எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஆக்சிஜன் வந்துட்டு எப்படி வாட்டரில் எப்படி டிசால்வ் ஆகிருக்கு, ஆக்சிஜன் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஸோ வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்துட்டு டிஃப்யூஸ் ஆகும். எப்படி டிஃப்யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் மூலிமா ஹீமோசிலிக் ஃப்ளூயிட் மூலிமா அது வந்துட்டு டிஃப்யூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப மாய்ஸ்டாகவும் ஸ்லைமியாகவும் வச்சுக்குது. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்ல செக்ரீட் ஆகும் இந்த லீச்சில் செக்ரீட் ஆகக்கூடிய மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் செக்ரீட் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லீச்சோட ஸ்கின்னை ரொம்ப மாய்ஸ்டாகவும் ஸ்லைமியாகவும் வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் லீச். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் லீச் அப்படின்னு பார்க்கும்போது in leech circulation is brought about by hemocylic system. ஸோ ஹீமோசீலிக் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீம் அப்படின்னா பிளட். ஸோ ரத்த குழியத்தான் வந்துட்டு ஹீமோசிலிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லீச்சில் பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் வந்துட்டு எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோசிலிக் சிஸ்டத்து மூலயமா நடக்கும் அப்படிங்கிறாங்க. தேர் ஆர் நோ ட்ரூ பிளட் வெசல்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு ட்ரூவான உண்மையான பிளட் வெசல்ஸ் வந்துட்டு இருக்காது. The blood vessels
are replaced by channels called hemocylic channels or channels filled with blood like fluid. ஸோ இந்த blood vesselsக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ஒரு சேனல் மாதிரி இருக்கும். அந்த சேனல் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீமோசிலிக் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்துட்டு சேனல்ஸ் என்னென்னா வந்துட்டு அந்த சேனலில் வந்துட்டு பிளட்டு மாதிரியே ஒரு ஃப்ளூயிட் வந்துட்டு ஃபில் ஆகிருக்கும். அதான் சொல்கிறாங்க canals filled with blood like fluid. The coelomic fluid contains hemoglobin. ஸோ இந்த coelomic fluidல என்ன இருக்கும் ஹீமோக்ளோபின் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் லீச் அப்படின்னு பார்க்கும்போது லீச்சில் வந்துட்டு சர்க்குலேஷன் எதன் மூலிமா நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீமோசிலிக் சிஸ்டத்து மூலிமா நடக்கும். இங்கே வந்துட்டு ட்ரூ பிளட் வெசல்ஸ் இல்லை. ஸோ இந்த பிளட் வெசல்ஸ்க்கு பதிலாக ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் பேர் தான் வந்துட்டு ஹீமோசிலிக் சேனல். ஸோ இந்த ஹீமோசிலிக் சேனலில் பார்த்திங்கன்னா அதாவது பிளட்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்துட்டு ஃபில் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த சீலமிக் ஃப்ளூயிடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் 4 longitudinal சேனல்ஸ். ஸோ எவ்வளோ சேனல்ஸ் இருக்கும் 4 longitudinal சேனல்ஸ் வந்துட்டு இருக்கும். 1 channel lies above the alimentary canal. ஸோ ஃபஸ்ட்டு சேனல் எங்கே இருக்கும் alimentary canalக்கு மேலே இருக்கும் above the alimentary canal. 1 is below the alimentary canal. ஸோ ஒரு சேனல் வந்துட்டு alimentary canalக்கு above மேலே இருக்கும். இன்னொரு சேனல் வந்துட்டு alimentary canalக்கு கீழே இருக்கும் below the alimentary canal. The other 2 channels lie on either side of the alimentary canal. ஸோ வந்துட்டு இப்போ இதுதான் alimentary canal வச்சுக்கோங்க. ஒரு சேனல் வந்துட்டு alimentary canalக்கு மேலே இருக்கும், இன்னொன்று வந்துட்டு alimentary canalக்கு கீழே இருக்கும். மற்ற 2 சேனல்ஸுக்கும் எய்தர் சைடு alimentary canalக்கு எய்தர் சைடு 2 பக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் 4 longitudinal channels. 1 channel lies above the alimentary canal, 1 below the alimentary canal, and other 2 channels are lie on either side of the alimentary canal, which serves as a heart and have inner wall. ஸோ அதுதான் இந்த சேனல்ஸ் தான் வந்துட்டு ஹார்ட் மாதிரி இருக்குது, அதில் வந்துட்டு இன்னர் வால்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. All the 4 channels are connected together posteriorly in the 26th segment. ஸோ இந்த 4 சேனல்ஸும் வந்துட்டு எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியரில் வந்துட்டு 26th செக்மெண்ட்டில் இந்த எல்லா சேனல்ஸும் வந்துட்டு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் வந்துட்டு 4 longitudinal சேனல்ஸ் இருக்குது. அந்த 4 longitudinal சேனல்ஸும் alimentary canal வந்துட்டு சுற்றி இருக்குது. அதாவது 1 is above, 1 is below, and other 2 are located on the either side of the alimentary canal அப்படின்னு பார்க்குறோம். ஸோ which acts as a or serves as a heart and have inner walls அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எல்லா சேனல்ஸும் எங்கே வந்துட்டு ஒன்றா கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியரில் இருக்கக்கூடிய 26th செக்மெண்ட்டில் ஒன்றா கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் லீச். நெக்ஸ்ட் ஒன் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் லீச். ஸோ லீச்சோட நர்வஸ் சிஸ்டம் பாருங்கள். The central nervous system of leech consists of a nerve ring and a paired ventral nerve cord. ஸோ இந்த லீச்சுக்கு இருக்கக்கூடிய CNS சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா நர்வ் ரிங் வந்துட்டு இருக்கும், அதே மாதிரி வென்ட்ரல் நர்வ் கார்டு வந்துட்டு இருக்கும். அப்படி பேர்டு வென்ட்ரல் நர்வ் கார்டு இதான் வந்துட்டு வென்ட்ரல் நர்வ் கார்டு. இந்த வென்ட்ரல் நர்வ் கார்டும் வந்துட்டு இந்த லீச்சுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The nerve ring surrounds the pharynx. அதாவது வந்துட்டு அந்த நர்வ் ரிங் இருக்குல்ல ஒரு பார்ட். ஸோ அந்த நர்வ் ரிங் வந்துட்டு எதை சுற்றி இருக்குன்னா ஃபேரிங்ஸை சுற்றி இருக்கும். And it is formed of suprapharyngeal ganglion, circumpharyngeal connective, and subpharyngeal ganglion. ஸோ இந்த நர்வ் ரிங் வந்துட்டு ஃபேரிங்ஸை சுற்றி இருக்கும். ஸோ அது எதனால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா suprapharyngeal ganglion அதாவது பிரைன், circumpharyngeal connective and subpharyngeal ganglion இந்த 3 இதனால லேயர்ஸ்னால இது ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. So the subpharyngeal ganglion lies below the pharynx and it is formed by the fusion of 4 pairs of ganglia. ஸோ இந்த சப்ஃபேரஞ்சியல் கேங்லியான் அப்படிங்கிறது வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸுக்கு பிலோ கீழே இருக்கும். இது எதனால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் 4 pairs ஆஃப் கேங்லியா. ஸோ கேங்லியாவோட 4 பேர்ஸும் சேர்ந்து தான் வந்துட்டு
இந்த சப்ஃபேரஞ்சியல் கேங்லியானை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுதான் வந்துட்டு கேங்லியா ஆர் கேங்லியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 4 சேர்ந்து தான் வந்துட்டு அந்த சப்ஃபேரஞ்சியல் கேங்லியானை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் லீச்னு பார்க்கும்போது ஸோ த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் லீச் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் நர்வ் ரிங் அண்ட் எ பேர் ஆஃப் வென்ட்ரல் நர்வ் கார்டு. ஸோ இந்த நர்வ் ரிங்ஸ் வந்துட்டு ஃபேரிங்ஸை சரௌண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது எதனால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 சப்ஸ்டன்ஸ்னால் ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது suprapharyngeal ganglion brain, circumpharyngeal connective and subpharyngeal ganglion அப்படிங்கக்கூடிய 3 சிஸ்டத்தினால 3 ஆர்கன்ஸ்னால ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ the subpharyngeal ganglion அப்படிங்கிறது வந்துட்டு ஃபேரிங்ஸுக்கு கீழே இருக்கும். இது எதனால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டு டியூ டு த ஃபியூஷன் ஆஃப் 4 parts ஆஃப் கேங்லியான். ஸோ இந்த கேங்லியான் 4 அதாவது 4 கேங்லியான்ஸ் வந்துட்டு ஃபியூஸ் ஆகி தான் இதை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் ஆஃப் லீச். ஸோ லீச்சோட எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன் லீச் எக்ஸ்க்ரீஷன் டேக்ஸ் பிளேஸ் பை செக்மெண்ட்லி அரேஞ்ச்டு பேர்டு டியூபியூல்ஸ் கால்டு நெஃப்ரீடியா. ஸோ லீச்சில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ரியேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய பேரான டியூபியூல்ஸ், அது பேர் தான் நெஃப்ரீடியா. அது மூலயமா தான் இந்த லீச்சில் வந்துட்டு எக்ஸ்க்ரீஷன் அப்படிங்கிறது நடக்கும். தேர் ஆர் 17 pairs ஆஃப் நெஃப்ரீடியா which open out by nephridiophores from 6th to 22th segment. அதாவது வந்துட்டு 17 pairs ஆஃப் நெஃப்ரீடியா வந்துட்டு லீச்சில் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு பேரும் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ரிடோஃபோர்ஸ் மூலமா ஓப்பன் ஆகுது. ஸோ 6th செக்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 22 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் இந்த நெஃப்ரிடோஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் ஆஃப் லீச்னு பார்க்கும்போது லீச்சில் வந்துட்டு எக்ஸ்க்ரீஷன் டேக்ஸ் பிளேஸ் பை த செக்மெண்ட்லி அரேஞ்ச்டு பேர்டு டியூபியூல்ஸ் கால்டு நெஃப்ரீடியான்னு பார்க்குறோம். ஸோ தேர் ஆர் 17 pairs ஆஃப் நெஃப்ரீடியாஸ் which open out by nephridiophores from 6th to 22nd segments அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், லீச்சோட எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச். ஸோ லீச்சில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும்? லீச் இஸ் எ ஹெர்மாஃப்ரோடைட் பிகாஸ் the male and female reproductive organs are present in the same animal. ஸோ லீச்சை வந்து நம்ம ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எந்தெந்த ஆர்கனிசத்துக்கு வந்துட்டு ஒரே பாடியில் வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஆர்கனிசத்தையும் நம்ம என்ன சொல்லணும்னா ஹெர்மாஃப்ரோடைட் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லீச் இஸ் ஆல்சோ எ ஹெர்மாஃப்ரோடைட் ஆர்கனிசம் in which it contains both the male and female reproductive organs in the same body அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ லீச்சில் இருக்கக்கூடிய மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும்? தேர் ஆர் 11 pairs of testes, 1 pair in each segment from 12 to 22 segments. அதாவது வந்துட்டு லீச்சில் பார்த்தீங்கன்னா 11 pairs of testes இருக்கும். ஸோ 12th செக்மெண்ட்டில் ஆரம்பித்து 22 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒரு பேர் ஆஃப் டெஸ்டிஸ் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. தே ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பெரிக்கல் சாக்ஸ் கால்டு டெஸ்டிஸ் சாக்ஸ். அதாவது வந்துட்டு அந்த டெஸ்டிஸ் வந்துட்டு எந்த ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு ஸ்பெரிக்கல் சாக் மாதிரி இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா டெஸ்டிஸ் சாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். From each testis arises a short duct called vas deferens which join with vas efferens with join with vas deferens. ஸோ ஒவ்வொரு டெஸ்டிஸில் இருந்தும் ஒரு ரொம்ப ஷார்ட்டான ஒரு டக்ட் மாதிரி ஒன்று வந்துட்டு அரைஸ் ஆகும். அது பேர் தான் வந்துட்டு வாஸ் எஃபரன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாம் எங்கே போய் ஜாயின் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாஸ் டெஃபரன்ஸ் கூட போயிட்டு ஜாயின் ஆகும். The vas deferens becomes convoluted to form the epididymis or sperm vesicle to sow spermatozoa. ஸோ இந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப கன்விலேட்டடாக இருக்கும்.
எதுக்கு அப்படின்னா வந்துட்டு எதை ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் வெசிக்கல் இல்லாட்டி எபிடிடைமஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெர்மட்டோசோவாவை ஸ்டோர் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு பார்க்கும்போது லீச் கண்டெய்ன்ஸ் 11 pairs of testes from 12 to 22 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் 11 pair of testes வந்துட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இது என்ன ஷேப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் சாக் மாதிரி இருக்கும். அதைத்தான் நம்ம வந்துட்டு டெஸ்டிஸ் சாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்டிஸ்லேயும் வந்துட்டு ஒரு ஷார்ட் டக்ட் மாதிரி ஒன்று அரைஸ் ஆகும். அதைத்தான் என்னென்னு சொல்கிறோன்னா வாஸ் எஃபரன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வாஸ் எஃபரன்ஸ்லாம் ஒன்றா ஜாயின் ஆகி வாஸ் டிஃபரன்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த வாஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்பவே கன்விலிகேட்டடாக இருக்கும். ஸோ எதுக்கு அப்படின்னா எபிடிடைமஸ் அண்ட் ஸ்பெர்ம் வெசிக்கலை ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருக்கும். ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த ஸ்பெர்மட்டோசோவா வந்துட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the epididymis leads to a short duct called ejaculatory duct. ஸோ இந்த எபிடிடைமஸ்லேருந்து ஒரு சின்ன டக்ட் மாதிரி இருக்கும். அதைத்தான் என்னென்னு சொல்கிறேன்னா எஜாக்குலேட்டரி டக்ட், அதாவது எஜாக்குலேஷன் அப்படின்னா வெளியே தள்ளுறதை தான் எஜாக்குலேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த எபிடிடைமஸ்லேருந்து ஒரு சின்ன டக்ட் இருக்குது, அதைத்தான் நம்ம வந்துட்டு ejaculatory duct அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the ejaculatory ducts on both sides join to form the genital atrium. ஸோ அந்த ejaculatory ducts அதாவது வந்துட்டு ரெண்டு சைட்லேருந்து வரக்கூடிய அந்த ejaculatory duct வந்துட்டு எதை ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிட்டியல் அட்ரியத்தை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. The atrium consists of two regions, the coiled prostate glands and the penile sac consisting of penis that opens through the male genital pore. ஸோ இந்த அட்ரியத்தில் வந்துட்டு 2 ரீஜன்ஸ் இருக்குது. என்னென்ன ரீஜன்ஸ்னு பார்த்தீங்கன்னா prostate glands and பெனியல் சாக், அதாவது வந்துட்டு பென்னிஸ் வந்துட்டு. ஸோ prostate glands அண்ட் பென்னிஸ் அப்படிங்கிற இருக்கக்கூடிய 2 ரீஜன்ஸ் வந்துட்டு இந்த அட்ரியத்தில் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு மேல் ஜெனிட்டல் போரில் வந்துட்டு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன் லீச். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ லீச்சில் இருக்கக்கூடிய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்னா இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஓவரிஸ், ஓவிடக்ட்ஸ் அண்ட் வேஜினா. ஸோ வந்துட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஓவரிஸ் இருக்கும், ஓவிடக்ட்ஸ் இருக்கும் அண்ட் வெஜினா வந்துட்டு இருக்கும். There is a single pair of ovary in the 11th segment on the ventral side. So testis வந்துட்டு 11 pairs இருக்கும். ஆனால் வந்துட்டு ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஒரே சிங்கிள் பேர் ஆஃப் ஓவரி தான் வந்துட்டு 11th செக்மெண்ட்டில் இருக்கும். எந்த சைடுலன்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் சைடில். ஈச் ஓவரி இஸ் எ காயில்டு ரிப்பன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஒரு பேர் சிங்கிள் பேரில் இருக்கக்கூடிய ஓவரி, அந்த 2 ஓவரிஸ் வந்துட்டு என்ன ஷேப்பில் இருக்குன்னா ரிப்பன் ஷேப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஓவா ஆர் பட்டட் ஆஃப் ஃப்ரம் த ஓவரி. ஸோ ஓவரியிலிருந்து ஓவா வந்துட்டு பட் ஆகும், அதாவது நியூவாக வரும். ஃப்ரம் ஈச் ஓவரி ரன்ஸ் எ ஷார்ட் ஓவிடக்ட். ஸோ ஒவ்வொரு ஓவரியிலிருந்து ஒரு சின்ன ஓவிடக்ட் வந்துட்டு வருது. The oviducts of the two sides join together to form a common oviduct. ஸோ அந்த 2 சைடில் இருந்து வரக்கூடிய அந்த ஓவிடக்ட்ஸ் வந்துட்டு ஒன்றா ஜாயின் ஆகி ஒரு காமன் ஓவிடக்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. The common oviduct opens into a pear-shaped vagina which lies mid-ventrally in the posterior part of the 11th segment. ஸோ அந்த காமனான ஓவிடக்ட் வந்துட்டு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பியர் ஷேப்டு வெஜினா. ஸோ பியருங்க வந்துட்டு பேரிக்கா. ஸோ அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய வெஜினாவில் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. எங்கே அப்படின்னா 11th செக்மெண்ட்டில், போஸ்டீரியர் பார்ட் 11th செக்மெண்ட்டில் மிடில் வென்ட்ரல் சைடில் மிடில் ரீஜனில் வந்துட்டு அது ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச்னு பார்க்கும்போது இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஓவரிஸ், ஓவிடக்ட்ஸ் அண்ட் வெஜினா. ஸோ இங்கே வந்துட்டு சிங்கிள் பேர் ஆஃப் ஓவரி தான் இருக்கும், 11th செக்மெண்ட்டில் இருக்கும், வென்ட்ரல் சைடில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஓவரியும் வந்துட்டு எந்த ஷேப்பில் இருக்குன்னா ரிப்பன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஓவரியில் இருந்துட்டு ஓவா வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஓவரியில் இருந்துட்டு ஒரு ஷார்ட் ஒரு ஓவிடக்ட் வரும். அந்த ஓவிடக்ட்ஸ் வந்துட்டு 2 ஓவிடக்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு காமனான ஓவிடக்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த காமன் ஓவிடக்ட் வந்துட்டு எங்கே ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய வெஜினாவில் வந்துட்டு ஓப்பன் ஆகும்.
அந்த வெஜினா வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th செக்மெண்ட்டில் வென்ட்ரல் சைடில் மிடில் ரீஜனில் வந்துட்டு அந்த வெஜினா வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச். ஸோ டெவலப்மெண்ட் எப்படிங்க வந்துட்டு ஃபர்டிலைசேஷன் நடக்கும்? இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இன்டர்னலாக ஃபர்டிலைசேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். திஸ் இஸ் ஃபாலோன் பை த குக்கூன் ஃபார்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் குக்கூன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். Cocoon is also known as egg case, which is formed around 9th, 10th and 11th segment. So cocoon அப்படிங்கிறது வந்துட்டு egg case அப்படின்னு சொல்லலாம். எங்கே ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 9th, 10th and 11th segmentல ஃபார்ம் ஆகும். Development is direct and proceeds in cocoon which contain 1 to 24 embryos. ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே டேரெக்டாக இருக்கும். அந்த குக்கூன் அந்த எக் கேஸ்லேயே வந்துட்டு ப்ரொசீட் ஆகும். அதில் எவ்வளோ எம்ப்ரியோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 to 24 எம்ப்ரியோஸ் வந்துட்டு அந்த எக் கேஸில் வந்துட்டு இருக்கும். யங் லீச் ரெசம்பிளிங் த அடல்ட் எமர்ஜஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஒரு யங் லீச் வந்துட்டு வரும். அது எப்படி இருக்குன்னா அந்த அடல்ட் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யங் லீச் ரெசம்பிளிங் த அடல்ட் எமர்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச். ஸோ ஐஸ் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நெஃப்ரீடியம், இதுதான் அட்ரியம், எப்பிடிடைமஸ், திஸ் இஸ் ஓவரி, டெஸ்டிஸ் சாக், வெஜினா, வாஸ் டெஃபரன்ஸ், 17th நெஃப்ரீடியம், ஏனஸ், போஸ்டீரியர் சக்கர். ஸோ இதுதான் வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச். ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். லீச் இஸ் a hermaphroditic organism because it contains both female and male reproductive organs in the same body. So it is called like that அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ வந்து இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பேராசிட்டிக் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் லீச். ஸோ லீச்சோட அடாப்டேஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் ரேபிட் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதோட ஹேபிட் அண்ட் ஹேபிட்டேட் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி, சர்க்குலேட்டரி, எக்ஸ்க்ரீட்டரி, நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் லீச்சில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.